ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பொங்கல் ஐநோ. ஆனால் நான் பொங்கலுக்கு விஷ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வரல. என் ஊர் தேனி. நான் பேச போகிற விஷயம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தெரியலைன்னா இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் லிங்கா படம் தெரியும். அதில் வர கான்செப்ட் ஃப்ளாஷ்பேக்கில் வரும்ல, அந்த கான்செப்ட் மோஸ்ட்லி ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் ரியலாக அந்த மாதிரி ஒருத்தவர் பண்ணியிருக்கார். அவர் நேம் ஜான் பென்னிகுக். அவரோட பர்த்டே பொங்கல் அப்போ தான் வருது. ஜான் 15, 1841 பிறந்திருக்காரு. அவர் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லி நான் ஒரு தேனி பையன், தென்னாட்டில் பிறந்த பையன். அது நான் மக்களுக்கு நான் விரும்புகிறேன். நான் சொல்கிறத தாண்டி நான் இப்போ லைவாக யூடியூப்பில் பார்க்க போகிறேன். நான் பார்க்குற லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். இல்லைன்னா என் கூட சேர்ந்து பாருங்கள், ஒன்றா பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜான் பென்னிகுக் இன் தமிழ். முல்லை பெரியார் டேமு, ரியல் லைஃப் ஹீரோ ஜான் பென்னிகுக். இதை போடலாம். இந்தியாவை அரசாண்ட ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொன்னாலே நாக்கில் ஒரு கசப்பு எட்டி பார்க்கும். ஆனால் இந்த ஆங்கிலேயரோட பெயரை சொன்னால் வாயில் அப்படியே சக்கரை பொங்கலை எடுத்து போட்ட மாதிரி அவ்வளவு இனிப்பாக இருக்கும். அந்த ஆங்கிலேயரோட பெயர் ஜான் பென்னிகுக். இன்னைக்கும் தென் தமிழகத்தோட பலரோட வீட்டில் சக்கரை பொங்கல் பொங்குறதுக்கு காரணமாக இருந்த ஜான் பென்னிகுக்கை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க. தேனி பக்கம் போனீங்கன்னா கோட்டு சூட்டு போட்ட ஒரு வெள்ளைக்காரரோட முகத்தை சுவர்களில் பெருசாக வரைஞ்சி வச்சிருப்பாங்க. கோவில் சாமிகளுக்கு கொடுக்கப்படுற அத்தனை மரியாதையும் அந்த படத்துக்கும் கொடுக்கப்பட்டு குலசாமியாக கும்பிடுவாங்க. அந்த படம் ஜான் பென்னிகுக்கோடது. ஏன் அவ்வளோ பெரிய மரியாதையை கொடுக்குறாங்க? வறுமையும் பஞ்சமும் நிறைஞ்ச அவங்களுடைய வாழ்க்கையை வசந்தமா மாத்தினது அவர் தான் அப்படின்னு அவரை கொண்டாடுறாங்க. தண்ணீருக்காக ஏங்கி தவிச்ச நேரத்துல முல்லை பெரியாறு அணையை கட்டி அவங்களுடைய தண்ணீர் தாகத்தை தீர்த்த தெய்வமா அவரை வணங்குறாங்க. அவர் செஞ்ச அந்த செயல் எவ்வளவு ஆழம் மிகுந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 1800களுடைய தொடக்கத்துல மதுரை மாவட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முல்லை பெரியார் அணை எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஆங்கிலேய அரசோட பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டோட இன்ஜினியராக இருந்த ஏடி மெக்கன்சி 1898 ஒரு ஆவண புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகத்துல இந்த முல்லை பெரியார் அணை கட்டப்படுறதுக்கு முன்னாடி மதுரை மாவட்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா பேசப்படுது. பாண்டியர்கள் தொட்டு நாயக்கர்கள் வரைக்கும் பல வரலாற்று நிகழ்வுகளை பார்த்த மதுரைக்கு அது சோகமான நாட்களா இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு சோகமா இருந்துச்சு அப்படிங்கிறத பிரிட்டிஷ் ராணுவத்தோட மேஜரா இருந்த ரைவ்ஸ்ங்கிறவருடைய வார்த்தையை அப்படியே பதிவு பண்றார் மெக்கன்சி. பக்கத்துல ராமநாதபுரம், சிவகங்கை சமஸ்தானங்களும் இன்னொரு பக்கம் திண்டுக்கல் மாவட்டமும் இருந்த அப்போதைய மதுரை தன்னோட முக்கியமான பகுதிகளா மேலூர், மதுரை, திருமங்கலத்தை உள்ளடக்கியதா இருந்துச்சு. வானம் பார்த்த பூமியா எப்பயாச்சும் பொழியும் மழையை மட்டுமே எதிர்பார்த்திருந்த வறண்ட மாவட்டமா அது இருந்துச்சு. அப்ப இருந்த மதுரைக்கு ஒரே நீராதாரம் வைகையாறு. அதுலயும் தண்ணீர் பெருசா பெருக்கெடுத்தோடல. மதுரையில பெரிய பெரிய கம்மாய்களும் குளங்களும் இருந்துச்சுன்னு, ஆனா அது சரியா தூர்வாரப்படாதனால அங்க நீராதாரம் போதிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத பதிவு செய்யறாரு ரைவ்ஸ். அது மட்டும் இல்ல, அங்க போதிய அளவுக்கு மழை பொழிவும் இல்லாம தான் இருந்துச்சு அப்படிங்கிறதும் பதிவு செய்யறாரு. இவ்வளவு வறண்ட நிலப்பரப்புல கிடைச்சதை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு பிரிட்டிஷ் அரசுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்களுக்கு பெரிய இடியா இறங்குச்சு வெறும் பஞ்சம். 1876 பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசால மெட்ராஸ் மாகாணத்தையே உலுக்கி எடுக்கிற அளவுக்கு தாது வருட பஞ்சம் எப்படி ஏற்பட்டுச்சு, அதோடைய கோரமுகம் எப்படிலாம் இருந்துச்சு, அதுல மக்கள் எப்படி கொத்து கொத்தா செத்து முடிஞ்சாங்க அப்படிங்கிற கொடூரத்தை நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் பஞ்சம் வீடியோல பார்த்துருக்கோம்.
உயிருள்ள பிணங்களா மக்களை நடமாட விட்ட அந்த பஞ்சத்துக்கு அப்புறமா பிரிட்டிஷ் அரசுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அங்கங்க கிளம்புச்சு. மருத்துவத்துறையில முக்கியமான செயல்பாடுகளை தந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல், இந்திய தேசிய காங்கிரசுக்கு அடித்தளமிட்ட ஆலன் ஆக்டோவியனும், இந்த மாதிரி பல செயற்பாட்டாளர்கள் பஞ்சத்துக்கு காரணமான பிரிட்டிஷ் அரசோட ஏகாதிபத்திய ஆட்சி எதிர்த்து கடுமையான விமர்சனங்களை முன்வச்சாங்க. சரிஞ்சிருந்த இமேஜை தூக்கி நிறுத்தணும், அதே சமயம் இதே மாதிரி இன்னொரு பஞ்சம் ஏற்படாம இருக்கணும், அதுக்கு என்னடா செய்யலாம்னு உட்கார்ந்து யோசிச்ச பிரிட்டிஷ் அரசு இதுக்கு சரியான ஆளா இவர் தான் இருப்பாரு, அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கலாம் அப்படின்னு ஒரு அதிகாரி கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. அவர் தான் ஜான் பெனிக்விக். 1841 வருஷம் ஜனவரி மாசம் 15ஆம் தேதி இந்தியாவோட பூனாவில் பிறந்தவர் தான் ஜான் பெனிக்விக். அவரோட அப்பா பேரும் ஜான் பெனிக்விக் தான். பிரிட்டிஷ் ராணுவத்துல பிரிகேடியர் ஜெனரலா இருந்தாரு. அவர் கூட பிறந்தவங்க, அதாவது நம்ம ஜான் பெனிக்விக்கு கூட பிறந்தவங்க 4 சகோதரர்கள் 6 சகோதரிகள், மொத்தமா அவங்க 11 பேர். 1849, அதாவது அவர் பிறந்து 8 வருஷம் கழிச்சு பஞ்சாப்ல நடந்த 2ஆம் ஆங்கிலோ சீக் போர்ல அவருடைய அப்பா இறந்து போனார். அவரோட அப்பாவோட சேர்த்து அவருடைய 17 வயது மூத்த அண்ணனும் இறந்து போனார். ஒரே சமயத்துல கணவனையும் மகனையும் இழந்த துக்கத்துல இருந்த ஜான் பெனிக்விக்கோட அம்மா சாரா குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் இங்கிலாந்துல போய் செட்டில் ஆனாங்க. அங்க போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் சாரா வாழ்ந்தாங்க அப்படின்னு ஜான் பெனிக்விக் பத்திய தன்னுடைய கட்டுரையில பதிவு செய்யறாங்க தீபா கந்தசாமி. அதுக்கப்புறம் பெனிக்விக் அவர்களுக்கு 10 வயசு இருக்கும்போது விக்டோரியா மகாராணி ஹாம்ப்டன் கோர்ட் மாளிகையோட 3வது மாடியில அவங்களுக்குன்னு ஒரு வீடு ஒதுக்கி தந்தாங்கன்னும், அதுக்கப்புறமா தான் நிலைமை சீராச்சுன்னு பதிவு செய்யறாங்க தீபா கந்தசாமி. இந்த போராட்டமான சூழலுக்கு மத்தியிலையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில வேலை செய்யறதுக்காகவே அரசு அதிகாரிகளை தயார் செஞ்சு தரக்கூடிய ராணுவ கல்லூரியில சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாரு ஜான் பெனிக்விக். அதுல பொறியியல் எடுத்து படிச்சவருக்கு அவருடைய 17வது வயசுல மெட்ராஸ் இன்ஜினியரிங் ட்ரூப்ல லெப்டினண்டா பதவி கிடைச்சது. அதை தொடர்ந்து 1860 நவம்பர் மாசம் 11ஆம் தேதி இந்தியாவுக்கு வந்து இறங்கினார் ஜான் பெனிக்விக். இந்தியாவுக்கு வந்ததும் மெட்ராஸ் பிரசிடென்சியோட PW டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியரா வேலைக்கு செஞ்சார். லெப்டினண்டா இந்தியாவுக்கு வந்து மேஜரா வளர்ந்து அதுக்கப்புறம் கர்னல் பதவி அடைஞ்சாரு ஜான் பெனிக்விக். அதே சமயத்துலதான் தென்னிந்தியாவையே உழுக்கின மெட்ராஸ் பஞ்சமும் அதை ஒட்டிய கோர சம்பவங்களும் நடந்துச்சு. இந்த சம்பவம் இனிமே நடக்காத மாதிரி என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் ஜான் பெனிக்விக் 1874 கொடுத்த ஒரு திட்டத்தை மறுபடியும் தூசி தட்டி எடுத்தாங்க பிரிட்டிஷ் அரசு. அது என்ன திட்டம்? மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த பக்கம் மதுரை மாவட்டம் வறட்சியில இருந்துச்சுன்னா அப்படியே அந்த பக்கம் பேர்லயே மிக பிரம்மாண்டமான ஆறுன்னு வச்சிருக்கிற பெரிய ஆறு ஒவ்வொரு வருஷமும் வெள்ளத்தால கரை புரண்டு ஓடி வீணா கடல்ல கிடக்குது. அதை அப்படியே கிழக்கு பக்கமா திருப்பி விட்டோம்னா மதுரை மாவட்டம் முழுக்கவே செழிப்பாகும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொடுத்தாரு ஜான் பெனிக்விக். ஆக்சுவலா இப்படி ஒரு யோசனையை ஜான் பெனிக்விக் முதல்ல முன்வைக்கல. அவருக்கு முன்னாடியே இந்த யோசனை பல காலமா இருந்திருக்கு. சொல்ல போனா முல்லை பெரியாறு அணை எப்படியெல்லாம் கட்டப்பட்டுச்சுன்னு அதோடைய தொழில்நுட்ப கூறுகளோடு ஜான் பெனிக்விக் அவர்களே எழுதின ஆவண குறிப்புல இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி யோசனை பல காலமா இருந்துச்சுன்னோ, ஆனா அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைன்னு அதை கிடப்பிலே போட்டிருந்தாங்கன்னு பதிவு செய்யறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா தீபா கந்தசாமி அவங்களுடைய கட்டுரையில ராமநாதபுர சமஸ்தானத்துல மந்திரியா இருந்த முத்து இருளப்பை பிள்ளை அப்படிங்கிறவரு ஏற்கனவே ராமநாதபுர மகாராஜா கிட்ட இப்படி ஒரு திட்டத்தை முன்வச்சாருனோ, ஆனா அவருடைய கஜானால இருந்த காசை விட இந்த திட்டத்துக்கு ஏகப்பட்ட காசு செலவாகுங்கிறனால ராமநாதபுரம் மகாராஜா அதை செய்யல அப்படின்னு பதிவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வெள்ளை அதிகாரிகள் இப்படி ஒரு அணையை அங்க கட்டணும்னா இந்த மாவட்டம் முழுக்க நம்மளால செழிப்பாக்க முடியும், அங்க விவசாயத்தை அதிகமாக்க முடியும்னு யோசனைகள் சொன்னாலும் அதை பிரிட்டிஷ் அரசு பெருசா காது கொடுத்து கேட்கல. ஆனா மற்றவங்க எல்லாம் வெறும் யோசனை அளவுல இருந்தப்போ ஜான் பெனிக்விக் ஆர் ஸ்மித்துங்கிறவரோட சேர்ந்து 1874 ஒரு வரைவு திட்டத்தை முன் வச்சாரு. அப்ப அதை பெருசா கண்டுக்காத பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பஞ்சத்துக்கு அப்புறமா அதை மறுபடியும் தூசி தட்டு எடுத்தாங்க. அந்த வரைவு திட்டத்தை படிச்சு பார்த்துட்டு அதுல ஒரு சில மாற்றங்களை செய்ய சொல்லி ஜான் பெனிக்விக்கை கூப்பிட்டு சொன்னாங்க. அப்படி ஜான் பெனிக்விக்கால மறுபடியும் மாற்றங்கள் செய்யப்பட்டு முன்வைக்கப்பட்ட அந்த திட்டத்தை படிச்சு பார்த்த பிரிட்டிஷ் அரசு அந்த திட்டத்துக்கு அப்ரூவல் தந்தாங்க. அப்ரூவல் கொடுத்ததும் உடனே டேம் கட்டி முடிக்கிறதுக்கான வேலைகள் தொடங்கப்பட்டுருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை. ஆக்சுவலா அந்த அப்ரூவல்ங்கிறது வெறும் முதல் படிதான். அதுக்கப்புறமா தான் அவருக்கு இன்னும் பெரிய பெரிய சவால்கள் காத்துட்டு இருந்துச்சு. முதல்ல அணையை கட்டுறதுக்காக பெரியாருடைய துணை ஆறா இருந்த முல்லையாரும் பெரியாரும் ஒன்னா இணையக்கூடிய இடத்த தேர்வு செஞ்சாங்க. ஆனா அந்த இடம் யாருக்கு சொந்தமா இருந்ததுன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு சொந்தமா இருந்தது.
அணையை அந்த இடத்துல கட்டுறதுக்காகவும் அந்த நதியின் நீரை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கேட்டும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கூட பேச்சுவார்த்தையில இறங்கினாங்க பிரிட்டிஷ் அரசு. ஏற்கனவே திருவிதாங்கூர் சமஸ்தானம் மைசூர் படையெடுப்பை சமாளிக்கிறதுக்காக பிரிட்டிஷோட உதவியை அடிக்கடி நாடி இருந்ததால அந்த உதவிக்கு ஈடா அணையை கட்டுறதுக்கான 8000 ஏக்கர் நிலப்பரப்பை விட்டு தரும்படி கேட்டாங்க பிரிட்டிஷ் அரசு. அந்த நிலப்பரப்பு மனிதர்கள் புழங்காத அடர்ந்த காடா இருந்துச்சு. அதை வச்சு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு எந்தவித வருமானமும் இல்லை. அதனால பிரிட்டிஷ் அரசு தந்த உதவிக்கு அந்த நிலப்பரப்பை தந்துடலாம் தான் இருந்தாங்க திருவிதாங்கூர் சமஸ்தானம். ஆனா ஒருவேளை அங்க அணை கட்டி முடிக்கப்பட்டா அது மூலமா பிரிட்டிஷ் அரசுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த வருமானத்துல எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு நின்னாங்க திருவிதாங்கூர் சமஸ்தானம். திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனக்கான பங்கா ரொம்ப பெரிய தொகையை கேட்கிறாங்கன்னு அது நடைமுறையில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்ச பிரிட்டிஷ் அரசு தொடர்ந்து திருவிதாங்கூர் அரசோட பேச்சுவார்த்தையில இருந்தாங்க. தொடர்ச்சியா நடந்த அந்த பேச்சுவார்த்தையில கடைசியா பயன்படுத்த போற 8000 ஏக்கர் நிலப்பரப்புக்கு குத்தகை தொகையா வருஷத்துக்கு 40,000 ரூபாயை பிரிட்டிஷ் அரசு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு தரணும். அதே மாதிரி அடுத்து வர எத்தனை அரசுகளுக்கும் இந்த ஒப்பந்தம் பொருந்துங்கிறதுக்கு அடிப்படையா 999 வருஷத்துக்கு இந்த ஒப்பந்தத்தின் காலத்தை நிர்ணயிச்சு பிரிட்டிஷ் அரசும் திருவிதாங்கூர் அரசும் கையெழுத்து போட்டாங்க. ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு அப்புறமா அடுத்த பஞ்சாயத்துங்கிறது ஆரம்பிச்சது. அது ஃபண்ட் ரிலீஸ். ஆரம்ப கட்டத்தில இருந்தே இந்த திட்டத்துக்கு பிரிட்டிஷ் அரசுடைய உயர் அதிகாரிகளுக்கு பெரிய வரவேற்பு இல்லை. இந்த திட்டம் நிறைவடைஞ்சா அது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம்ங்கிறது பிரிட்டிஷ் கஜானாக்கு தான் போகும்னாலும் எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி நம்ம ஒரு டேமை கட்டி விவசாயத்துல அதிகமாக்கணும், இருக்கிறத வச்சு நல்லா சம்பாதிக்கலாமேன்னு தான் யோசிச்சாங்க. ஆனா மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த திட்டத்தை எப்படியா செயல்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. சொல்ல போனா இந்த திட்டம் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசர காலத்துல இந்த திட்டத்தை நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிற அவசியத்தை அப்ப இருந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கடிதம் மூலமா அழுத்தம் திருத்தமா எழுதி அனுப்புனாங்க மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்படி இருந்தோம் அதுக்கான ஃபண்டை ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இப்போ மாநில அரசுகள் கேட்டு மத்திய அரசு பணம் வழங்காம இருக்குல்ல, அந்த மாதிரி. கடைசியா 1887 தான் இம்மிடியட்டா ஃபண்ட் ரிலீஸ் ஆகி வேலைகளை அவசர கதியில நாங்க தொடங்கணும் அப்படின்னு தன்னுடைய ஆவண குறிப்புல பதிவு செய்யறாரு ஜான் பென்னிக்விக். அப்படி தொடங்கப்பட்ட அந்த வேலைகள் அவ்வளவு சுலபமானதா இல்லை. மலைக்காடுகளுக்கு மத்தியில மனிதர்கள் நடமாட்டமே இல்லாம பாம்புகள், புலிகள் மாதிரியான காட்டு விலங்குகளுக்கு நடுவுல விஷப்பூச்சிகள், விஷ செடிகளுடைய கடிகளுக்கு மத்தியில நின்று அணையை கட்டி எழுப்ப வேண்டிய அவசியம்ங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனாலும் தன்னோட குழுவை உத்வேகத்தோட வழிநடத்தினாரு ஜான் பென்னிக்விக். அணைக்கான இடத்துல இருந்து 11 கிலோமீட்டர்ல ஒரு சின்ன மாட்டு வண்டிக்கான பாதை இருந்துச்சு. 32 கிலோமீட்டர்ல சின்ன சின்ன கிராமங்கள் இருந்துச்சு. 129 கிலோமீட்டர் தூரத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. அதனால அணையை கட்டுறதுக்கான பெரும்பாலான தேவையை இந்த மாட்டு வண்டி பாதையை நம்பி ஆரம்பிச்சாரு பென்னிக்விக். முதல்ல அணையை கட்டுறதுக்கான சாலைகளையும் தொழிலாளர்கள் குடியிருப்பையும் ஏற்படுத்தினாரு. இந்த அணையை கட்டுறதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் தொடங்கினதுக்கு அப்புறமா இந்த அணையை கட்டி முடிக்கிறதுக்கான மெஷினரிகளை வாங்குறதுக்கு இங்கிலாந்துக்கு நேரடியா பயணம் பட்டார் ஜான் பென்னிக்விக். இங்கிலாந்துல கொள்முதல் செஞ்ச அந்த மெஷினரிகளோடையும் பொருட்களோடையும் இந்தியாவுக்கு திரும்ப வந்து அணைக்கான வேலைகளை தொடர்ந்தாரு ஜான் பென்னிக்விக். ஆனா அவருக்கும் அவருடைய குழுவுக்கும் இருந்த மிகப்பெரிய சவாலுங்கிறது இயற்கை சீற்றம் தான். கணிக்கவே முடியாத மழைப்பொழிவுக்கு நடுவுல தான் அவங்க வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சு. அதுலயும் எதிர்பாராத திடீர் வெள்ளங்களால அவங்களுடைய வேலைகள் தொடர்ந்து தடைபட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வாட்டி 2 வாட்டி வெள்ளப்பெருக்கு ஏற்படலைங்க, அணை கட்டி முடிக்கிற வரைக்குமே தொடர்ச்சியா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு முறையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவங்க கட்டி முடிச்ச வேலைகள்லாம் தடைபட்டு ஏன் சமயத்துல அழிஞ்சு போனப்பெல்லாம் தொய்வடைஞ்சு உட்கார்ந்த பணியாளர்களை, கவலைப்படாதீங்க, அடுத்த வெள்ளப்பெருக்கு வரும்போது இதை விட நம்ம ஸ்ட்ராங்கா நம்மளுடைய டேமை கட்டி எழுப்பியிருப்போம், அந்த வெள்ளப்பெருக்கு வராத மாதிரி, நம்மள எந்த பாதிப்பும் வராத மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒண்ணு செய்வோம்னு உற்சாகப்படுத்திக்கிட்டே எந்த வகையிலையும் அந்த டேமை கட்டி எழுப்பக்கூடிய வேலைங்கிறது தடைபடாம பார்த்துக்கிட்டாரு ஜான் பென்னிக்விக். ஒரு பக்கம் மழை வெள்ளம்னா இன்னொரு பக்கம் இன்னொரு புதிய பிரச்சனை வந்துச்சு. அது என்னன்னா, இந்த அணை கட்டுறதுக்கான கட்டுமான பொருட்களும் கட்டிட தொழிலாளர்களுக்கான உணவுப் பொருட்களையும் எடுத்துட்டு வர்றதுக்காக அந்த மாட்டு வண்டி பாதையை மட்டுமே நம்பி இருந்ததுனால நேரமும் பொருட்செலவும் ரொம்ப அதிகமாச்சு. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம்னு யோசிச்ச ஜான் பென்னிக்விக் அதுக்கு சொல்யூஷனா ரோப்வேவை பயன்படுத்த ஆரம்பிச்சார். அதாவது கட்டுமான இடத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு கிராமம் ஒன்று வந்துச்சு. அந்த கிராமத்துக்கும் கட்டுமான இடத்துக்கும் ஒரு ரோப்வேவை உருவாக்கி
அது மூலமா ஒரு ரோப் காரை பயன்படுத்த ஆரம்பிச்சார். இந்த ரோப் காருக்கான மின்சாரத்துக்காக பெரியாறு நதியில ஒரு டர்பைனை எழுப்பி அந்த டர்பைன் மூலமா கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை வச்சு கட்டுமானத்துக்கு தேவையான மின்சாரத்தையும் அதே சமயம் இந்த ரோப் காருக்கான மின்சாரத்தையும் பயன்படுத்தினாரு ஜான் பென்னிக்விக். இவ்வளவு கடினமான இந்த வேலையில ஜான் பென்னிக்விக்கோட சேர்ந்து 6000 பணியாளர்கள் வேலை பார்த்தாங்க. இந்த 6000 பணியாளர்களை பிரிட்டிஷ் பொறியியல் பிரிவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தாங்க. இந்த 6000 பேர்ல இந்த அணையை கட்டி முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது சரியான தரவுகள் இல்லை. ஆனா ஏகப்பட்ட பேர் இந்த அணையை கட்டி முடிக்கிறதுக்கான வேலையில உயிர் தியாகம் பண்ணாங்க. அவங்களுடைய கல்லறைகள் இந்த அணையை சுத்தி பல இடங்கள்ல முட்புதர்களால மண்டி போய் கிடக்குது. ஜான் பென்னிக்விக் ஒவ்வொரு முறையும் இந்த அணையை பத்தி பேசும்போது இந்த அணை அவ்வளவு பேருடைய உழைப்பும் தியாகத்தினாலும் தான் கட்டி எழுப்பப்பட்டுச்சு அப்படிங்கிறத மறக்காம பதிவு செஞ்சபடியே தான் இருந்திருக்காரு. 1887 தொடங்கின இந்த அணை கட்டும் பணி பல சவால்களை கடந்து 1895 நிறைவடைஞ்சிச்சு. அதை அப்போதைய மதராஸ் பிரசிடென்சியோட கவர்னரா இருந்த லார்ட் வென்லாக் திறந்து வச்சார். அன்னைக்கு திறக்கப்பட்ட அந்த அணையோட வாசல்களால பலருடைய வாழ்க்கையே மாறுச்சு. வறுமையோட சங்கிலியிலிருந்து உடைச்சு எரிஞ்சு பசியோட கொடுமையிலிருந்து எழுந்து வந்து பலரோட வம்சமே மூச்சு விட்டுச்சு. அதுக்கு காரணம் விடாமுயற்சியோட அந்த அணையை கட்டி எழுப்பின ஜான் பென்னிக்விக். அந்த அணை கட்டப்பட்ட காலத்துல அது ஒரு இன்ஜினியரிங் மார்வலா பார்க்கப்பட்டுச்சு. அப்போ மட்டும் இல்ல, இப்பவுமே அது ஒரு இன்ஜினியரிங் மார்வல் தான். ஏன்னா பொதுவா அணைங்கிறது நீரை தேக்கி வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பா இருக்கும். ஆனா முல்லை பெரியாறு அணை நீரை தேக்கி வைக்கிறதுக்காக அப்படி ஒரு சவாலான நிலப்பரப்புல கட்டப்பட்டது மட்டும் இல்லாம அதுல ஒரு டனல் மூலமா தமிழகத்துக்கு தேவையான நீரை கொண்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கும் ஆச்சரியமா பார்க்கப்படுற ஒரு விஷயம். அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை யோசிச்சு அதை செஞ்சும் காண்பிச்சவர் ஜான் பென்னிக்விக். ஆனா அதுக்கான அங்கீகாரத்தை ஜான் பென்னிக்விக்கு பிரிட்டிஷ் அரசு தரவே இல்லை. இந்த அணை கட்டப்பட்டதுக்கு அப்புறமா தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம்னு 5 மாவட்டத்துடைய விவசாயம் செழித்து வளர்ந்துச்சு. கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலம் இந்த ஒரே அணையால பலனடைஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு பலனை தரக்கூடிய இந்த அணை கட்டி முடிக்கிறதுக்கு அப்பவே 85 லட்சம் செலவாச்சு. இந்த அணை கட்டப்படுறதுக்கான செலவான அந்த 85 லட்சத்துல பெரும் பகுதியை பிரிட்டிஷ் அரசு தரவே இல்லைன்னும் பாதியிலேயே ஃபண்டிங்கை நிறுத்திருச்சிடணும். ஆனா இந்த அணை கட்டி முடிக்கப்படலைன்னா மக்கள் கஷ்டப்படுவாங்களேன்னு கவலைப்பட்டு இங்கிலாந்துக்கு போய் தன்னுடைய சொந்த வீடு, நிலம், நகை எல்லாத்தையுமே வித்துட்டு அந்த காசை புரட்டிக்கிட்டு வந்து அணையை கட்டி முடிச்சாரு ஜான் பென்னிக்விக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு போதிய தரவுகள்ங்கிறது இல்லை. ஜான் பென்னிக்விக் எந்த இடத்துலையுமே தான் வீடு வித்ததாவோ இல்லை நகையை வித்ததாவோ பதிவு செய்யலை. அதே மாதிரி இந்த அணை கட்டப்பட்ட வரலாறை பதிவு செய்யற ஏடி மெக்கன்சியும் அப்படி ஒரு சம்பவத்தை பதிவு செய்யலை. ஏன் ஜான் பென்னிக்விக்குடைய தலைமையின் கீழே முல்லை பெரியார் அணையில இருந்து தமிழகத்துக்கு நீர் கொண்டு வரக்கூடிய அந்த டனலை கட்டி எழுப்பின பார்க்கர் ரோஸ்கோ ஆலங்கிற அதிகாரி கூட அந்த டனல் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு ஆவண குறிப்பை எழுதியிருக்காரு. அதுலயும் ஜான் பென்னிக்விக் இப்படி ஒரு செலவை செஞ்சாரு, தன்னுடைய சொத்தெல்லாம் வித்துட்டு வந்துட்டு தான் இந்த அணையை கட்டி எழுப்பினாருன்னு பதிவே செய்யல. சொல்ல போனா ஜான் பென்னிக்விக்குடைய கொள்ளு பேரனான சாம்சன் தமிழகத்துக்கு வந்திருந்தப்போ இந்த மாதிரி அவர் சொத்தை வித்து தான் இந்த அணையை கட்டி எழுப்பினாரா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு என் நினைவுக்கு தெரிஞ்சு என்னுடைய குடும்பத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா எனக்கு தெரியல அப்படின்னு தான் பதிலே சொன்னார். உண்மையிலேயே பென்னிக்விக் அவர்கள் அவருடைய சொத்தை வித்துதான் அந்த அணையை கட்டினாரா அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளால உறுதியான பதில சொல்ல முடியல. ஆனா ஒரு அனுமானத்துல ஒரு விஷயத்த சொல்ல முடியும். என்னன்னா, இந்த அணையை கட்டி எழுப்புறது பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றா இருந்தது. இது தேவையில்லாத ஒரு செலவு அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. அதனாலதான் முதல் கட்டத்திலேயே இதுக்கு தேவையான நிதியை அவங்க ஒதுக்கீடு செய்யாம இழுத்தடிச்சாங்க. அதை ஜான் பென்னிக்விக் அவர்களே பதிவு செய்யறாரு. அதே மாதிரி ஜான் பென்னிக்விக் அவர்கள் ரொம்ப தன்னடக்கம் உள்ளவரா இருந்திருக்காரு. அவர் எழுதின அவருடைய ஆவண குறிப்புல கூட நான் இதை சொன்னேன், நான் இதை செஞ்சேன், நான் இதை பண்ணேன் அப்படின்னு அவர் எழுதல. அதுக்கு பதிலா இந்த ஆத்தர், அதாவது இந்த கட்டுரையாளர் வந்து இதை செய்தார், இந்த கட்டுரையாளர் வந்து இதை செய்ய சொன்னார், இந்த கட்டுரையாளர் வந்து இந்த முடிவை எடுத்தார் அப்படின்னு தன்னை தேர்ட் பர்சனா தான் அவர் அட்ரஸே பண்றாரு. ஸோ அவர் ரொம்ப தன்னடக்கம் உள்ளவரா இருந்ததாலையும் அதே மாதிரி அவர் அரசு அதிகாரியா இருந்ததாலையும் அரசு நிர்வாகத்துல இருந்த அரசியல் காரணமாகவும் அவர் இப்படி ஒரு செலவை பண்ணி அதை வெளிப்படையா சொல்லாம மறைச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் எந்த அளவுக்கு தன்னை முழுமையா அர்ப்பணிச்சு அந்த அணையை கட்டி எழுப்பினாருங்கிறதுக்கு சாட்சிங்கிறது
மக்கள் இன்னைக்கும் அவரை கொண்டாடுற விதத்திலிருந்து தான் நம்மளால பார்க்க முடியும். தமிழர்களுக்கு ஒரு பண்பு இருக்கு. தனக்காக, தன்னுடைய முன்னேற்றத்துக்காக முழுமையா அர்ப்பணிச்சு ஒருத்தர் வேலை செய்யறாருன்னா அவரை தெய்வமா வணங்குவாங்க. கருப்பசாமி ஐயனார்லாம் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தவங்களா இருந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்க தெய்வமா இன்னைக்கும் கும்பிடக்கூடிய வழக்கம்ங்கிறது இருக்கு. அதனாலதான் ஜான் பென்னிக்விக் அவர்களையும் தெய்வமா வழிபடக்கூடிய வழக்கம்ங்கிறது இன்னைக்கும் தென் மாவட்டங்கள்ல இருக்கு. அவருடைய பிறந்த நாள் பொங்கல் தேதியிலே வருதுங்கிறதுனால பென்னிக்விக் பொங்கல்னே ஒரு பொங்கலை கொண்டாடி அவருக்கு பொங்கலை படைச்சு அவர் குலசாமியாவே கும்பிடுறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய குழந்தைகளுக்கு, அவங்களுடைய தொழில்களுக்கு எல்லாமே ஜான் பென்னிக்விக்கோட பேரை தான் வைக்கிறாங்க. ஜான் பென்னிக்விக்கோடைய கொள்ளுப்பேரன் தமிழகத்துக்கு வந்திருந்தப்போ ஒரு வயசான விவசாயி அவருடைய காலில் விழுந்து வணங்கியிருக்காரு. பதவிக்கு போய் அவர் ஏங்க என் காலில் விழுறீங்கன்னு கேட்டப்போ, பென்னிக்விக் ஐயா காலில் என்னால் விழ முடியல, அதுக்கு பதிலாக நான் உங்க காலில் விழுறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு ஜான் பென்னிக்விக் அவர்களை தெய்வமா மனசுல ஏந்தி வணங்கி கும்பிடுறாங்க தென் தமிழக மக்கள். ஜான் பென்னிக்விக் இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து ஓய்வு பெற்றார். அவர் ஒரு மிக சிறந்த இன்ஜினியர் மட்டும் இல்ல, மிக சிறந்த கிரிக்கெட்டரும் கூட. சொல்ல போனா 1860களில் முதல்ல சேப்பாக் மைதானத்தை வாங்குறதுக்கு உதவி செஞ்சதே ஜான் பென்னிக்விக் தான். சென்னை, பெங்களூர் மட்டும் இல்லாம அணை கட்டுற பகுதிகளை கூட கிரிக்கெட்டை விளையாடி கிரிக்கெட்டை தென்னிந்தியாவில் பிரபலப்படுத்தினதுல முக்கிய பங்கு வகிச்சவர் ஜான் பென்னிக்விக். சென்னையோட வரலாறை பல விதங்கள்ல பதிவு செஞ்ச எஸ் முத்தையா அவர்கள் ஜான் பென்னிக்விக் ஓய்வு பெற்றப்போ அவருக்கு சேப்பாக் மைதானத்துல வச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு விடை கொடுத்தாங்க, மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு பதிவு செய்யறாரு. ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா இங்கிலாந்துக்கு திரும்ப போன ஜான் பென்னிக்விக் அங்க ராயல் இன்ஜினியரிங் காலேஜோடைய தலைவரா பதவி வகிச்சார். தன்னுடைய அயராத உழைப்பாலையும் அசர வைக்கிற திறமையாலையும் மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணுங்கிற எண்ணத்தாலையும் பலருடைய வாழ்க்கையில விளக்கேற்றி வைத்த ஜான் பென்னிக்விக் 1911 மார்ச் மாசம் 9ஆம் தேதி இயற்கையா இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றார். முல்லை பெரியார் அணையை கட்டி எழுப்புறதுக்காக ஜான் பென்னிக்விக் பட்ட பாடுகளை பிரிட்டிஷ் அரசு வேணா மறைச்சிருக்கலாம். ஆனா அவர் செஞ்ச அந்த ஒப்பற்ற செயலால அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் அவருடைய புகழுங்கிறது அன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி தமிழர்களுடைய இதயத்துல எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பொங்கல் நாளே ஜான் பென்னிக்விக்குடைய நினைவு தானாவே வந்துடும்.